தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் மத்திய அமைச்சராகின்றார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்த எல் முருகன் தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார். வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவினாசி தொகுதியில் அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றார். அங்கு வெற்றி பெறுவது உறுதி. இந்த சூழ்நிலையில் அவர் வெற்றி பெற்றால் அவர் வகித்து வருகின்ற மத்திய அமைச்சர் பதவியும் ராஜ்யசபா எம்பி பதவியும் காலியாகும். அதை தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கே வழங்க பாஜக முன்வந்துள்ளது. இதற்காக நரேந்திர மோடி, அமித்ஷா ஆலோசனை நடத்தினர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை அழைத்து பேசியுள்ளனர். அண்ணாமலை தனி விமானம் மூலம் டெல்லி சென்றார். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வரும்போது கூட தனி ஹெலிகாப்டரில் அவசரமாக வந்தார். அண்ணாமலையோடு அவசர ஆலோசனை நடத்துகின்றனர். வருகிற சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எல் முருகன் தமிழக அரசியலில் களமிறங்குவார். அண்ணாமலை தேசிய அரசியலுக்கு செல்வார். அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. எல் முருகன் வைத்து வரும் மத்திய அமைச்சர் பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் பாஜக அங்கீகாரம் கொடுக்க முன்வந்துள்ளது. இது தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.